Hi doctor. How Hello. are you? I'm doing good, Ra. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு டாக்டர். தேங்க்யூ. டாக்டர் நீங்கள் நிறைய யூட்ரஸ் சேவ் பண்ணியிருக்கேன்னு தெரியும். பட் உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேஸ் ரொம்ப உங்களை எஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது see, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்னு யோசிச்சிங்கன்னா it was a mother who had 3 female children. Okay. She was struggling. அவங்க வந்து இந்த ஃபேமிலி ரன் பண்ணுறதே she was struggling. அண்ட் இதெல்லாம் எப்போனா அப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு. ஸோ அண்ட் எப்போ அவங்க கைனகாலஜிஸ்ட்டை போய் ஏன்னா ஷீஸ் ஹேவிங் லாட் ஆஃப் ப்ளீடிங் சேம் ரொட்டீன் ஸ்டஃப் அண்ட் பார்த்துக்கிறப்போ ஃபைப்ராய்டு இருந்தது, ஃபைப்ராய்டை சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த 3 குழந்தைங்க தான் மனசு, நான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன்னா நான் 7 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஸோ ஷி கெப்ட் ஆன் போஸ்ட்போனிங். த வேர்ஸ்ட் பார்ட் வாஸ் அவங்க த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் வந்தப்போ இன்னும் அவங்க ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருந்ததுன்னு 4. அந்த அளவுக்கு ஷி வாஸ் சஃபரிங். மீன் தட் ரியலி மூட் மீ. சி இந்த அளவுக்கு ஏன்னா 7 நாள் ஹாஸ்பிட்டலு, அப்புறம் சூச்சர் ரிமூவல், ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தால் என்ன பண்ண, இதெல்லாம் பயந்து இந்த 3 பேர் யாரை பார்த்துப்பாங்கன்னு தான் அவங்களுக்கு மனசு இருந்தே தவிர்த்து நாட் ஈவன் ஒன்ஸ் ஷி தாட் தட் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லை. தட்ஸ் ஹவ் அவர் இந்தியன் மதர்ஸ் ஆர். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு வேற யாரோ சொல்லி வந்தப்போ டாக்டர் என்ன ஒரு நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவீங்களா தான் கேட்டாங்களே தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன காஸ்ட் ஆகுதெல்லாம் கேட்கவே இல்லை. ஷி வாஸ் ஸோ வரிட். லக்கிலி ஆல் தீஸ் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா இட் இஸ் ஜஸ்ட் 1 day ப்ரொசீஜர் ஸ்டே. there is no pain, they can go back to work the next day. And till today she comes to me and thanks me because all the 3 daughters are married now. அந்த அளவுக்கு. ஸோ certain things really move us a little bit and how important our role is to save these people from these small procedures. அந்த மாதிரி நிறைய நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது ஃபைப்ராய்ட் ஐ ஃபீல் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஃபீமேல்ஸ். யூட்ரஸ்ன்னு எடுக்கவே தேவையில்லை என்ன கேட்டிங்களா? ஓகே. எனக்கு நீங்கள் சொன்னோன்னே ஃபஸ்ட்டு தோணுது என்னன்னா, ஃபஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மை மைண்ட் இஸ் 4 ஹீமோக்ளோபின், இந்த 4 பாயிண்ட் ஹீமோக்ளோபின்ல இருக்க ஒரு பர்சனை வந்து ட்ரீட் பண்ணுறதே கஷ்டம். ஆமாம், கரெக்ட். ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் ஃபார் அ ஃபீமேல் இஸ் 12 இல்லையா? எக்ஸாக்ட்லி. அப்படி ஒரு பேஷண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? என்னன்னா இது வந்துட்டு நீங்கள் ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்க தேவையில்லை, சரிங்களா? அண்ட் யூ கோயிங் டு டூ இட் அண்டர் லோக்கல் அனஸ்தீசியா. At the most என்னன்னா we give something called spinal anesthesia. Okay. And she is continuously bleeding. Okay. Of course ஒரு 2 யூனிட் பிளட் கொடுத்துட்டு தான் நாங்கள் பண்ணோம். பிகாஸ் அனஸ்தெட்டிஸ்ட் சொன்னாங்க இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருமானா நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு. பட் வி கேவ் த 2 bloods. 2 blood எடுத்தா கூட 6 தான் வந்திருக்கும். இட் won't come back நார்மல். தட்ஸ் அ சிம்பிள். எங்களோட சர்ஜரிஸ்லாம் எப்படின்னா நாங்கள் சர்ஜரின்னு சொல்கிறோம், பட் இட்ஸ் எண்டோவாஸ்குலர். நோ நைஃப், நோ பெயின், நோ blood loss, faster recovery. These are the mantras of non-surgical treatment. So we do not worry. So there is no blood loss at all. So we are going to save things. So we take up. In fact, நிறைய bleeding patientsக்கு 1, 2 hemoglobin இருக்கும், continuous bleeding. We take it up. It's not a problem. That is how least risky procedures are. எனக்கு வந்து நீங்கள் திரும்பவும் இந்த எண்டோவாஸ்குலர் அப்படின்ற ஒரு வார்த்தையை ப்ளீஸ் எக்ஸ்பிளைன், ரொம்ப தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஐ வாண்ட் திஸ் டு ரீச் எவ்ரிபடி ஃப்ரம் லோ டு ஹை லெவல் ஆஃப் பீப்பிள். கரெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட். சி இப்போது ஒரு எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் ஆர் எண்டோவாஸ்குலர் சர்ஜன், இப்போ என்னென்னா எவ்ரிபடி வி கால் அஸ் எண்டோவாஸ்குலர் சர்ஜன்ஸ்னு. ஏன்னா மக்களுக்கு வந்து சர்ஜரி, மெடிசன் இது 2 தான் புரியும். எக்ஸாக்ட்லி. சர்ஜரினா கத்தி வைப்பான், மெடிசன்னா கத்தி இல்லாமல் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ நாங்கள் எண்டோவாஸ்குலர்னு என்ன அர்த்தம்னா உடம்புல எந்த இடத்துலையுமே கீறல் இல்லாமல் ரத்த நாளங்கள் வழியாக, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் கிராயின் ஏரியா. அந்த கிராயின் ஏரியாவில் ஒரு சின்ன ஊசி போட்டு அது வழியாக அந்த எந்தெந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுவோம், மூளையிலேருந்து கால் வரைக்கும் வி டூ எவ்ரி ப்ரொசீஜர் ஃப்ரம் தட் பாயிண்ட். ஸோ சின்ஸ் வி ஆர் டூயிங் இட் ஃப்ரம் இன்சைட் த வெசல் வி கால் இட் அஸ் எண்டோவாஸ்குலர். அது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சர்ஜனை வந்து வெட்டி எடுத்து போடாமல் நாங்கள் அது உள்ளாரேந்தே காப்பாற்றி அதை அழிச்சிடுறோம். ஸோ வி கால் அஸ் எண்டோவாஸ்குலர் சர்ஜன்ஸ். பேசிக்கலி நாங்கள் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட் தான் பேர் ஆக்சுவலாக. வி காயின் தீஸ் நியூ டேர்ம்ஸ். இப்போ எண்டோவாஸ்குலர் சர்ஜரி பிகம் த வெரி ப்ராமினன்ட் வேர்ட் நவ். நியூ டேர்ம்.
இப்போ நான் வந்து இது இப்போ என்ன மாதிரி இருக்கு, நிறைய பேர் இது பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஃபைப்ராய்டு, சிஸ்ட், ஹெவி ப்ளீடிங்கு அண்ட் மெனோபாஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு நம்மளை சுற்றி. டாக்டர் கிட்ட போக தயங்குறவங்களும் இருப்பாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நானே உங்ககிட்ட எண்டோவாஸ்குலர்னா என்னன்னு நான் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம் நம்மளை சுற்றி, ஆனால் என்னன்னு தெரியாமலே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் என்னன்னு சொல்லணும், நம்ம இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இது என்னென்ன, இப்போ எங்களோட இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி ஒரு எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் இட்ஸ் a நியூ டெவலப்மெண்ட் தட் இஸ் ராக்கிங் த என்டையர் வேர்ல்ட். பிகாஸ் யூஎஸில் இப்போ என்ன பண்ணுறாங்களோ அதை நாங்கள் எப்போ எண்டோவாஸ்குலர் இங்கே பண்ண முடியும் சென்னையில். தட் இஸ் வாட் வி ஆர் ஆஃபரிங். பட் என்ன, இதெல்லாம் நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இப்போ நிறைய டாக்டர்ஸ்க்கே, ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ்க்கே இந்த மாதிரி ஒரு இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிங்கிற ஃபீல்டுங்கிறது தெரியறதே கஷ்டம். ஓகே, நான் என்ன ஒவ்வொருத்தருக்கிட்ட நான் என்ன சொல்வேன்னா, டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியணும்னு தேவையில்லை. இப்போ நீங்கள் தானே பேஷண்ட், யூ கோயிங் டு அ டாக்டர் ஃபார் அ கன்சல்டேஷன். இப்போ அவங்க என்னென்ன இது வந்து மெடிசன் இருக்குது, சர்ஜரி இருக்குது, நீ என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. தென் யூ ஆஸ்க் யூ டு டிசைட். தயவு செய்து இந்த கேட்குறவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆஸ் அ பேஷண்ட், இஸ் தேர் எனி நான் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஏதாவது இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டனை. ஏன்னா எல்லாத்துக்குமே இன்டர்வென்ஷன் பண்ண முடியாது, சம்திங் சர்ஜரி தான் பண்ணோம். ஆனால் எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜருங்கிறது நிறைய ப்ரொசீஜர்ஸ்க்கு பண்ண முடியும், மூளையிலேருந்து கால் வரைக்கும். அந்த மாதிரி ஒன்று இருக்கா டாக்டர் அப்படின்னா நான் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எவ்ரி பேஷண்ட், பி இட் மேல் ஆர் ஃபீமேல், ஹேஸ் டு ஆஸ்க் தேர் கன்சல்டன்ட் அண்ட் தே வில் அட்வைஸ் யூ. இப்போ இன்டர்வென்ஷன் தே ஆஸ்க் யாருங்க இருக்கா, எங்கே இருக்காங்க அப்படின்னு. நீ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இப்போ நான் தான் அதை பேசுகிறேன்னா, ஸோ தே கேன் கால் மீ ஆல்சோ. இப்போ நான் அதில் ஸ்பெஷலிஸ்ட்னா ஐ வில் கைட் தம் ஆஃப் டு சம்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு இது கேட்கணும் மக்கள். நான் சர்ஜிக்கலாக ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? இந்த தைராய்டெலாம் காமன் திங், தைராய்டெலாம் சர்ஜரி பண்ண தேவையில்லை. So many things are there. நம்ம போ we'll keep discussing, but then it is possible. ஓகே, இப்போது எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, நிறைய பேருக்கு இப்போ நான் சர்ஜிக்கல் நீங்கள் சொன்ன டாக்டர்ஸுக்கே தெரியலன்னும் போது, இப்போ அவங்க வந்து இப்படி பேஷண்ட்டுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ என்ன, அவங்களும் கான்ஃபரன்சஸ் போகிறாங்க, we only try to educate them. பட் இப்போ இந்த ஃபைப்ராய்டை எடுத்துப்போமே, let us take a simple thing of fibroid, very common problem in females. அவங்க ஃபஸ்ட்டு திங் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்கும், ஒரு பெயின் இருக்கும், கைனகாலஜிஸ்ட்டை போயிடுவாங்க. இல்லைம்மா இப்போ வந்துட்டு ஃபைப்ராய்டு இருக்குது, இந்த சைஸில் இருக்குது, அது இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சரியாகிற மாதிரி தெரியல, we have to remove the uterus அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறது அதான். பிகாஸ் கைனகாலஜிஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு ஹிஸ்டரெக்டமி, யூட்ரஸ் எடுக்கிறது. இப்போ நீங்கள் ஆஸ் அ பேஷண்ட், மேம் இது வந்துட்டு சர்ஜரி இல்லாமல் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ யோர் கூகுள் டாக்டர்ஸ் கம், நீங்கள் ஒரு கூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா வந்துடும், ChatGPT வந்துருச்சு. இப்போ எல்லாம் அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போது ஒருத்தங்க கூகுளில், இப்போ உங்கள் டாக்டரோ சன்னோ கூகுளில் வந்துட்டு எனக்கு நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபைப்ராய்ட்ஸ்னு போட்டாங்க, ஃபஸ்ட் திங் there will be 1,63,000 searches, யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்போலிசம் வந்துனே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கேட்கலாம், நம்ம யூட்ரைன் ஃபைப்ராய்டு எம்போலிசம் இருக்கா, முடிஞ்சு போச்சு. ஸோ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. தட் வில் பி தி பெஸ்ட் திங் டு டு. எக்ஸாக்ட்லி, சூப்பர் டாக்டர். ஆக்சுவலாக அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம், தப்பில்லை, கன்சல்டேஷன் போகலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் போய் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக கேட்டுக்கிறது பெட்டர். கரெக்ட். இப்போ என்ன அவ்வளோ பேர் வந்து கேட்டுட்டு, டாக்டர் நீங்கள் ChatGPTயில் ஒருத்தர் வந்து கேட்டான், டாக்டர் நீங்கள் எப்படி டாக்டர் சர்ஜரி பண்ணுவீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் போட்டிருக்கு ChatGPTயில், அடுத்தது நீங்கள் இது போட அந்த மாதிரி கேட்டு வந்தாலும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். டெய்லி கேசஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கோம், டெய்லி பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மோமெண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் தான் கண்டிப்பாக இந்த ஒரு மேஜிக் மூமெண்ட் நடந்திருக்கும் இல்லையா? நீங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த மேஜிக் நடந்திருக்கும், அது எப்போ நடந்துச்சு? when I just to go back with the history a little bit, நான் MBBS முடிச்சுட்டு எல்லோரும் வந்துட்டு மெடிசன் எடுக்கிறீங்களா, சர்ஜரி எடுக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரேடியாலஜினா என்னென்னு யாருக்குமே தெரியாது. This was I'm talking about when I passed my MBBS. அப்போ வந்து ரேடியாலஜி வந்துட்டு அப்ளை பண்ண, ரேடியாலஜி கிடச்சது பாம்பேயில். தென் அப்போவே இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி அப்படி தான் பண்ணணுன்னு இருந்தேன்னா. ஸோ I did my interventional radiology and all that. ஸோ அப்போ தான் வந்து I was learning that there are so many things that we can do. இந்த சுச்சுவேஷனில் என்னென்னா, there was a conference. யூஸ்வலாக எங்களோட இன்டர்வியூ கான்ஃபரன்ஸ்லாம் யூஎஸில் நிறையா நடக்கும். ஸோ அப்போ நான்
we made a trip to US. அப்போ வந்துட்டு there was one topic which said uterine fibroid embolization as a day care procedure. அது தூக்கி போட்டது. ஏன்னா நாங்கள் இங்கே இன்டர்வியூ பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் அட்லீஸ்ட் 2 days ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, தென் வி டிஸ்சார்ஜ். இதனால் யூட்ரைன் ஃபைப்ராய்ட் எம்பலைசேஷன் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு அந்த ஒரு 45 minutes செஷன். தேர் இஸ் அ ஒர்க் ஷாப் அண்ட் ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ் ஒன்லி வாஸ் டேக்கிங் த ஹோல் ஒர்க் ஷாப். I was really impressed. If we can do something like this, and they're doing it as outpatient procedure, and insurance coverage was there, so I said, why don't you bring it to the country? நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா every 1 in 5 has got a fibroid. 1 in 5 is having hysterectomy now. That was the time. So this was roughly around in 98, 2000. We came back and started these procedures here. But இன்னும் surprisingly, right from that time, I'm struggling to reach out to people. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு. பட் லக்கிலி இப்போ இருக்கிற மீடியாவில் நவ் இட் இஸ் பிகமிங் மோர் ப்ராப்ளம். பிகாஸ் அப்போல்லாம் வந்து பேப்பர் கட்டிங், பேப்பர் ஆட் அந்த மாதிரி போட்டுருந்தோம். இப்போ நவ் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஸோ பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் நோயிங் இட் மோர் அண்ட் மோர். ஸோ நவ் வி ஆர் ஆல்சோ டூயிங் இட் அஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். மார்னிங் வந்தோன்னா ஈவினிங் வந்துட்டு ஆர் நெக்ஸ்ட் டே, பிகாஸ் இன்சூரன்ஸ் இருக்கிறது நெக்ஸ்ட் டே வி டிஸ்சார்ஜ் த பேஷண்ட். ஸோ தட் இஸ் ஹவ் இட் கேம் as a thing for me. That's where you got this moment at the back of your head. எனக்கு இன்னொரு விஷயம்னா மெடிசன், டோன்ட் கெட் அஃபெண்டட் நவ். மெடிசன்னாலே மணி தான். டேக் இட் எனிதிங். ஒரு சின்ன கிளினிக் வச்சாலே யூ கேன் மேக் மணி. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன லைன் ஆஃப் மெடிசன் வேணால் சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஒரு பீடியாட்ரிக்காக கூட ஆயிருந்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது வை சூஸ் விமன் ஹெல்த்? விமன்ஸ் ஹெல்த், ஒன் திங் விச் ஐ ஃபைண்ட் நம்ம ஊரில் எப்படின்னா, விமன் வந்துட்டு they don't give importance to themselves at all. True. இப்போ என் கிளினிக்கில் வந்துட்டு ஐ ஹேவ் மை கிளினிக் இன் அண்ணா நகர். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா we do a lot of things in wellness பார்ட்டில். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, சார் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அவருக்கு டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு எப்படி இருக்காரு சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் பண்ணிக்கலையாம்மான்னா, இல்லை நான் அடுத்த வாட்டி வரேன் டாக்டர். So yours is not just for women? இல்லை, it is on the whole ஒரு wellness and total wellness nice. part, and where we try to prevent disease more. So இந்த மாதிரி நம்ம Indian women are always, they keep themselves at the last. மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்க பையன் சாப்பிட்ணும், பொண்ணு சாப்பிட்ணும், அப்பாலாம் சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை நான் 10 மணிக்கு தான் டாக்டர் சாப்பிடுவேன், 11 மணி ஆகிடும் டாக்டர், வேலைலாம் முடிச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நேச்சருக்கு then I thought that, mother, India gives a lot of importance. We call it Mother India, mother. So we should do something for them. And wherever these small opportunities come, I take this as a thing to saying that yes, let us strive for women's wellness. So at least நம்ம இருக்கிறது சொல்லுவோம், எடுத்துக்காது அவங்க இஷ்டம், but there is an opportunity for them to do it. So that's how we came into this women's wellness program. So how far do you think this is reached? நீங்கள் சொல்ல வந்தது சொல்லிட்டீங்க, எவ்வளோ தூரம் அதை போய் சேர்ந்து? இல்லைங்க, இன்னும் ரீச்சே ஆகலை. less than 10% of the people only have no. It is more of the elite crowd who keep searching. இப்போ நீங்கள் ஒரு இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி இதில் தான் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக தேடி வந்துடுறாங்க. பட் இட் இஸ் நாட் ரீச்ட் ரைட் அப் டு த, ஐ மீன் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு அம்மனா அவங்களுக்கு ஒரு இந்த பேடை யூஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளுநர் எப்படி போய் இதை சேர்க்கறது? ஐ டோன்ட் நோ, ஐ எம் ஸ்ட்ரகிளிங். பட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபோரம்ஸ் ஐ திங்க் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஹவு டு ரீச் அவுட் டு பீப்புள். டாக்டர், ஜிடிஎஸ் சென்டர் பற்றி நான் இப்போ படித்தேன், அண்ட் இப்போ நீங்கள் உங்களோட வெல்னஸ் சென்டர் பற்றி நீங்களே இப்போ சொன்னீங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஜிடிஎஸ் அப்படிங்கிறது வி காயின் த டேர்ம் மேபி 2015. அதுனா we were looking out for a lot of things. அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணப்போ then we said goodbye to sickness. GTS stands for goodbye to sickness. We need to be proactive in this. Basically எல்லாரும் உடம்பு சரியில்லாத அப்புறம் தான் we going. So அப்போ வந்து we giving active treatment. But definitely if you want to avoid the later part, we need to start somewhere. Luckily இதில் என்னென்னா என்னோட PhD came into a big help. My PhD was on, after doing my medicine, radiology எல்லாம், PhD வந்துட்டு heart attack and stroke எப்படி 5 to 10 years முன்னாடி கண்டுபிடிக்க முடியுமான்னு ஒரு question was always running in my mind.
ஸோ அது வந்து ஒரு பிஹெச்டியாகவே கன்வெர்ட் பண்ணேன். ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சு அது. தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சேர்ந்து அதை பண்ணிவிட்டு தென் ஐ வென்ட் டு Canada for my fellowship, came back and I said that we can start something like a fantastic testing modality where you can identify people. இதனால் என்ன இம்பார்ட்டன்ட், நான் 5-10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், இசிஜி, ட்ரெட்மில், எக்கோ and blood test. These are routine things that are being done. Yes. இதெல்லாம் indirect markers to show that உங்கள் ஹார்ட் அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்களும் உங்கள் யூ ஹவ் ஹர்ட், இப்போ ஜிம் போனால் he was a high fantastic gym trainer, காலில் போனான்னா half an hour ஜிம்லேருந்து வரமாட்டான், பட் they drop dead in the gym. Marathon போனால் such a hectic guy, but they also drop down dead. Why these are all happening? As anybody thought, it is not happening randomly. Those who are supposedly fit also, because அவங்க vascular health இருக்கு, அவங்களோட blood vessel-ஓட health. இப்போ ஏன் ஒரு 30 வயசு ஆள் வந்து ட்ராப் டெட் பண்ணான்னா, அவனோட ரத்த நாளங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா அவரோட ரத்த நாளங்கள் ஏஜ்னு ஒன்று இருக்கும். we calculate something called vascular age. That is a key important factor in my clinic. ஸோ அந்த வாஸ்குலர் ஏஜ் கண்டுபிடிச்சி, ஏன்னா உங்களோட வயசு 30 இருக்கலாம், உங்கள் ரத்த நாளங்கள் வயசு 30 இருக்காது, 40 இருக்கும், 50 இருக்கும், 60 கூட இருக்கும். அப்படின்னா your blood vessels are aging more faster than your age. No point in looking good outside, but your inside blood vessels are getting. ஸோ இது வந்து நான் 5 to 10 years முன்னாடி கண்டுபிடிக்க முடியும்னா என்ன அட்வான்டேஜ், I can reverse it. So there are specific tests for that. Test for that. That is called vascular health test. So அப்படி தான் நான் ஆரம்பிச்சதே அது. Then I spoke to all the big wigs saying that, see, I didn't have that money to put and then start my clinic. But யாருக்கும் இது புரியல நான் எடுத்துகிட்டு வந்தப்போ. This was in 2010. அப்புறம் I started my own clinic. Then after that, இப்போ I didn't feel like saying that, ஆமாப்பா உனக்கு ஹெல்த் பேட் ஆகிடுச்சு, நீங்கள் கார்டியாலஜிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு. தென் ஐ ஸ்டெப்ட் மோர் ஒன் ஸ்டெப் எடுத்துகிட்டு போய் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், தென் இட் பிகேம் அ ஹோலிஸ்டிக் வெல்னஸ். நவ் இட் இஸ் கால்ட் ரிவர்சல். ஐ கேன் ரிவர்ஸ். இப்போ ஃபேட்டி லிவர் இருக்குன்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஒரு கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் வரும்னா அவங்க ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ தென் பிகேம் ஓவரால் வெல்னஸ். வி ஹேவ் டு யூஸ் கேஜெட்ஸ், வி ஹேவ் டு யூஸ் சப்ளிமெண்ட்ஸ், அந்த மாதிரி. தென் ஐ கிரியேட்டட் a wellness concepts. That is how GTA Center for Wellness started. Yeah. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹார்ட் பற்றி பேசி இப்போ ஓவரால் வெல்னஸ் சொல்கிறீங்களே, இப்போ இதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ 10 years முன்னாடி இது கண்டுபிடிச்சிடலாம், ஒரு ஆர்கன் இது அப்படி இருக்கும்போது நம்ம ஃபைப்ராய்டும் அதே மாதிரி முன்னாடியே கண்டுபிடிச்சிட முடியுமா? இப்போது ஃபைப்ராய்டோட இது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி முன்னாடி 1 in 5 will have fibroids. இப்போது அது நீங்கள் ரொட்டீன் ஸ்கேனில் நம்மளுக்கு தெரியும். ஓகே, வந்ததுக்கப்புறம் தெரியும். முன்னாடி பார்க்குறது கஷ்டம், ஏன்னா அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல், இது பேசிக்லி இஸ் அ ஹார்மோனல் ப்ராப்ளம். வேதஸ் ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா அப்போ வந்து பிளட் டெஸ்ட்டில் தெரியும். பட் we cannot say that you're going to have fibroids. ஏன்னா ஃபைப்ராய்ட் இஸ் அ பினைன் டிசீஸ். அது பாவம், அது வந்துட்டு ஒரு ஹார்மோனலாக ஏதோ ஒரு குட்டியாக வந்து உட்காந்துருக்கும். அண்ட் எல்லாத்துக்கும் அது ரிமூவ் பண்ணணும் தேவையில்லை. அது வந்து ப்ராப்ளம் உண்டாக்குனா தான் பண்ணணும். அது என்ன ப்ராப்ளம் உண்டாக்கும்? ப்ளீடிங். Excessive bleeding ஆகுதுங்க. முன்னாடி I was using 3 pads, இப்போ I'm using more pads and it's really losing. I'm feeling tired, pain and compression set. ரொம்ப பெருசாக இருந்தால் it will start compression. இந்த மூணுத்துக்கு தாங்க நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கணும். ரொட்டீன் ஃபைபர் நம்ம ட்ரீட்மெண்ட். You are saying because you are a man doctor, but we get frustrated, we get stress, we get pain, we get bloating. பட் ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேருக்கு ரொட்டீன் ஸ்கேன் பண்ணுறப்ப ஃபைப்ராய்டு இருக்குது, நீங்கள் கைனகாலஜிஸ்ட் பாருங்கன்னு சொன்னப்பறம் அந்த யூட்ரஸை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஏன் எடுக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு லெஸ் தென் 1% சான்ஸ் இருக்கு பிகம் கேன்சர். சப்போஸ் அந்த ஃபைப்ராய்டுக்கு உங்கள் ப்ளீடிங் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, எஸ் யூ நீட் டு கெட் ட்ரீட்டட். பட் நான் பார்க்குற எல்லா ஃபைப்ராய்டு ட்ரீட் பண்ண வேணாங்கிறேன். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா, ஏன்னா ஃபைப்ராய்டு இது கேன்சராக மாறிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும். எவ்வளோ பேர் கேன்சராக மாறும்? லெஸ் தென் 1%. ஸோ அப்சல்யூட்லி நாட் நெசசரி. ஒன்லி இஃப் திஸ் ஐ ட்ரீட் ஒன்லி when the patient comes with excessive bleeding and they have got pain. This is called dysmenorrhea அப்படி. இந்த மாதிரி 2-3 symptom இருந்தால் தான் we treat. So must evaluation and then you decide whether you want to treat it or not. ஃபைப்ராய்டுங்கிறது வந்து இப்போ நம்ம என்ன சுற்றியே நிறைய கேட்டுட்டு இருக்கோம். லைக் எவ்ரிபடி 1 in 5, நீங்களே 1 in 5 அப்படின்னீங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே இருக்குது.
ஒன்ஸ் என்ஏ டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் ஐ எஸ்கேப்ட் ஃப்ரம் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா டாக்டர், நீங்களும் பேசணும் சொன்னீங்க. பட் இஸ் இட் ஆல்சோ பிகமிங் global problem? Oh, it's a global problem. Okay. Because the hormones are there for every woman. And it is a global problem, and that's how the new technologies, new things are being developed. So it's definitely a global problem. But வெளிநாட்டுலாம் they have totally shifted. The amount of hysterectomy is done very less. Okay. ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா they don't hysterectomy. ஏன்னா ஜப்பானில் ஒரு கான்செப்ட் என்ன, they don't cut open the body. நாங்கள் எல்லாத்தையுமே they do only endovascular. Okay. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு இஸ் ஒன்லி பை ட்ரீட்மெண்ட், டே கேர். காலைல அட்மிட் ஆவாங்க, ஆஃபீஸ் போகிறது டே கேர், ஈவினிங் யூ கோ பேக் டு த ஹவுஸ் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் பீங் டன். ஸோ இட்ஸ் அ குளோபல் ப்ராப்ளம். இட் இஸ் இன்க்ரீசிங். மேபி த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், அவர் வே ஆஃப் லிவிங், அவர் ஹோல் திங் இஸ் சேஞ்சிங் நவ். எங்கே இன்க்ரீஸ் ஆகுது? இங்கே இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறீங்களா? இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது, குளோபல் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன குளோபலில் வருது டெஃபினட்டாக இங்கே வந்துடும். ஓகே. ரைட் ஃப்ரம் சாப்பாட்லேருந்து. என்னோட அடுத்த கொஸ்டினே அதுவாக தான் இருக்க போகிறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், வே ஆஃப் லைஃப், எவ்ரி திங் இஸ் கம்மிங் அண்ட் ஜஸ்ட் ஹேம்பரிங் த ஹோல் திங். ஓகே. நம்ம ஃபுட் ஸ்டைலே ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் ஸ்டைல் இல்லையா, நம்ம இப்போ சாப்பிட்றது இல்லை இல்லையா, we become என்ன சொல்றது, addicted to junk now. அது is that a very big reason? It is. Okay. I mean, அது என்னன்னா, because it is not like ஜங்க் ஃபுட் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்துக்கிறது இஸ் ஓகே. பட் நவ் இட் இஸ் பிகம் லைக் இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் வந்தப்பறம் நவ் வி ஸ்டார்ட் ஆர்டரிங் லாட் ஆஃப் திங்ஸ். முடிஞ்சு போச்சு. குயிக் குக்கிங். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அண்ட் இப்போ என்னன்னா, போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் ஒர்க்கிங், going to the office to work. So they have to earn for the family. அந்த மாதிரி இருக்கிறப்போ வாட் ஹேப்பன்ஸ், we tend to fall on this. இப்போ நான் தான் சொல்லி, நீங்கள் வாங்குறது கொஞ்சம் மிக்சடாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக. நாட் ஒன்லி பர்கர்ஸ் அண்ட் பீஸாஸ் அண்ட் ஆல் தட். ஸோ யூ கேன் ஆர்டர். பட் அதர் திங்ஸ் ஆல்சோ, இப்போ பிரிஞ்சி இருக்குது, சாதம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹோல் மீல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ட், அது சம்திங் கால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் thing that happens, which starts affecting, leading to a whole lot of issues. So the discussion will go on like a book mariyadu. But yes, definitely our way of life and our food, what we eat, definitely changes so many things in the body, which is also one of the reasons for the fibroid increase throughout. முன்னாடியெல்லாம் இந்த ஃபைப்ராய்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டர் ஆன் அப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஒரு 40s அப்படி முன்னாடி ஒரு நீங்கள் இந்த ப்ளீடிங்லேஸ் அப்படி வச்சு தான் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. யாரும் போய் டாக்டர் கிட்ட எல்லாம் போய் கண்டுபிடிப்போம், ப்ளீடிங் இருக்கு டாக்டர் அப்படின்னு போய் தான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிப்போம். அது ஒரு 40s ஆஃப்டர் 40s தான், நியரிங் மெனபாஸ்ல தான் போய் பார்த்தாங்க. இப்போ 30sலேயே ஆரம்பிச்சிடுச்சு. அது ஒரு 10 years முன்னாடி அப்படி கிடையாது இல்லையா? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு? See, exactly, we have not got the reason, but we know that it's a hormonal difference. See, sleep is very important. Food is very important. And physical activity is very important. இதெல்லாம் regulate your hormones so nicely. Because we don't give importance. இப்போ தூக்கமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு IT செக்டரில் இருக்காங்க அப்படின்னா, collapsing everything, odd time we are working, we're always in the stress. They also give us a what you call time schedule in the time. மம்மி கிட்ட ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை மட்டும் சொல்லாத அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுவாங்க. That is a big problem. We underestimate because there is no test to say உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியல, ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி. நீங்கள் சொன்னாதான் எனக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையான்னு தெரியும். But doctor, this is a gadget. I know my sister is wearing a gadget, and she says this gives you the amount of stress. Yes. Now wearable devices have come. See, இப்போ ஒரு 3-4 yearsக்கு முன்னாடி wearable device நம்ம என்னன்னு கேட்டுட்டோம். Everybody is wearing the smart watch and they know what is happening around. sleep சொல்லுது, இது சொல்லுது, அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பட் என்னன்னா, அது வாங்கின புதுசில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் we are forgetting it because அவங்களுக்கு அது யூஸ் இல்லை. நம்ம இப்போ வாக்கிங் ஸ்டெப்ஸ், இப்போ 10,000 steps போட்டிருக்கான். இப்போ 10,000 steps உங்களுக்கு நிஜமாவே நெசசரியா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஸோ எவ்ரிபடி இஸ் வாக்கிங் 10,000 steps. ஸோ இது கஸ்டமைஸ் பண்ணால் இட் will be better. So wellness thing will come out with all that. That is what we'll do. You're right. இப்போ அந்த menopause, let me ask you that question. இப்போ menopauseங்கிறது is it related to this as well, right? இப்போ ஒரு 40s முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா டைமில் menopauseங்கிறதே ஆஃப்டர் 55-60 கிட்ட தான். இப்போ அதுவும் ஏர்லியாக வருது. அதுக்கும் இந்த ஃபைப்ராய்டுக்கு ஏதாவது லிங்க்ஸ் இருக்கா? இன்ஃபேக்ட் பெரிமெனோபாசல் பீரியடில் ஃபைப்ராய்டு இருந்தால் கூட ப்ளீடிங் நடக்கும். ஸோ ஜென்ரலி வாட் தே சே இஸ் மெனோபாஸ் வந்துடுச்சுன்னா தானே நின்றுடுமா, ஏன்னா ஹார்மோனல் எஃபெக்ட் போயிடும். ஒன்ஸ் ஹார்மோனல் எஃபெக்ட் போச்சு அந்த ப்ளீடிங் தானே நின்றுடும். ஸோ அதனால் they will say you wait for another 2-3 years, couple of years அப்படின்னு. இப்போ சம்டைம் டிலே ஆச்சுன்னா நிறைய ப்ளீடிங் ஆச்சு, then we have to treat it. So yes, மெனோபாஸ் வந்தால்
அந்த யூட்ரைன் ஃபைப்ராய்ட் ப்ளீடிங் கம்மியாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை நம்ம தொடவே தேவையில்லை. ஃபைண்ட் இட் கெட் டீஜெனரேட்டட், அப்படியே கால்சிஃபைட், அப்படியே பாடி வில் டேக் கேர். ஸோ அதான் அது எப்போன்னு பார்த்து அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா வேணாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போது என்னோட ஜெனட்டிக் வைஸ் பார்த்தீங்கன்னா சுகர், இப்போ நம்ம டீ குடிக்கும் போதே நான் அதான் சொன்னேன் சுகர் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ரீசன் பிகாஸ் ஜெனட்டிக். That's genetic, not because I have diabetic now, but it's genetic in my family. My diabetic, இது மாதிரி like BP இது மாதிரி. Fibroid is it also hereditary? There is a small hereditary component is there because family lave இருக்கும். It's hereditary. ஆமா, it can be not for all. Okay. Not for all, but there is a hereditary component which can happen in people. அவங்களுக்கு இருந்தாலும் எஸ் இருக்கலாம் அப்படிங்கிற. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இப்போ நம்ம அம்மாக்களுக்குலாம் வந்து ஸ்கேன் பண்ணி ஃபைப்ராய்ட் இருக்குங்க யார் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களோட தெரியல. ஸோ வெரி டிஃபிகல்ட் டு சே நோ. ஹென்ஸ் ஃபோர்த் எஸ் தேல் பி ஃபாலோ அப் ஆஃப் ஆல் தி டேட்டா அதெல்லாம் வரும். டெஃபினெட்லி த ஹெரிட்டரி காம்பனண்ட். ஆனால் எல்லாருக்குமே சர்ஜரி பண்ணுவோம் வேணாமா அப்படிலாம் த பிக் கொஸ்டின் தட் வி நீட் டு ஆன்சர். பட் எஸ் தேர் இஸ் அ ஹெரிட்டரி காம்பனண்ட் விச் இஸ் தேர். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் important. That is where all your lifestyle changes comes to play. So finally it will all bump down to only lifestyle changes. Okay. Hereditary எப்படின்னாங்க it's like a loaded gun. Okay. You're born with a loaded gun. Who pulls the trigger? அது நம்ம ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணி வந்தோன்னா yes you're getting affected. இல்லாட்டி அது எல்லாமே many people just walk off with that. So அதனால் it's not like you hereditary இருக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படிலாம் பயப்படவும் தேவையில்லை. There's ways of doing it and preventing. Most of them you want to live, you live. Otherwise you be happy ன்ற மாதிரி தான். Correct. Okay. இப்போ ஒரு சிஸ்ட் இருக்கு இல்லை ஃபைப்ராய்டு இருக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்னதான் பண்ணி ஆகணும்? வாட் இஸ் த ஆக்சுவல் ப்ரொசீஜர் அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து கிவ் த. இப்போ லெட் அஸ் டேக் 2 scenarios. ஒன்று வந்துட்டு தேர் கோயிங் ஃபார் ரொட்டீன் செக்அப் அண்ட் அந்த ரொட்டீன் செக் பண்ண ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. பட் அவங்களுக்கு வந்து தே காட் ஃபேமிலி, 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பர்சே ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை அண்ட் இட் இஸ் சைக்கிள்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி நார்மல். டோன்ட் டூ எனிதிங், ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே. த அதர் சினாரியோஸ் குழந்தைங்களாம் இருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இஸ் இட் கண்ட்ரோலபிள், நாட் கண்ட்ரோலபிள்? அப்போ வந்து மெடிக்கல் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் பி த ஃபஸ்ட்டு. மெடிசன் கொடுத்தா சரியாதா அப்படி, ஃபைப்ராய்டு சரியாகாது, ப்ளீடிங் சரியாகுதா, ப்ளீடிங் நிற்குதா, ஏன்னா அதுக்கு போகிற பிளட் சப்ளையை நம்ம கட் பண்ண முடியும். ஏன்னா சம் மெடிசன்ஸ் அதை லைக் ட்ராபிக் இஸ் அ வெரி காமன் திங் தி யூஸ். திக்கனாவா இல்லையா? ஆமாம், அது வந்து என்னென்னா தானாக நின்றுடும் கொஞ்சம் ப்ளீடிங்கு. அது ப்ளீடிங் கண்டினியூ ஆகிட்டுருக்கு, ஐ எம் லூசிங் அ லாட் ஆஃப் பிளட், ஐம் ஃபீலிங் டயர்ட் அப்படிலாம் வரப்போ தென் வி ஸ்டார்ட் திங்கிங் த ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி லிட்டில் பிட் மோர் அக்ரெசிவ், சர்ஜிக்கலாக அப்படிங்கிறது போகும். இப்போ ஐம் இன்ட்ரடியூசிங் எ நியூ டேர்ம் நான் சர்ஜிக்கல். ஸோ சர்ஜிக்கலாக நான் சர்ஜிக்கலாக அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். இப்போது நான் சர்ஜிக்கலாக பண்ணணும் அப்படின்னா அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட்டடாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அது சர்ஜிக்கலுக்கும் அப்படி தான். ஏன்னா ஒன்ஸ் வி பிளாக் த பிளட் சப்ளை டு த யூட்ரஸ், வி ஆர் பேசிக்லி பிளாக்கிங் த பிளட் சப்ளை விச் இஸ் ஃபீடிங் தட் fibroid to keep growing. அவனோட நியூட்ரிஷனை கட் பண்ணிட்டுனா is automatically going to die. That's what we're doing indirectly. But that fibroid will still stay there. No, it will slowly get degraded. It's not like surgeon வந்து இதை எடுத்துட்டு அப்படியே தாங்க அவங்க ஃபைப்ராய்டு போய் காட்டுவாங்க. அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் எடுக்கிற மாதிரி கிடையாது. பாலிசிஸ்டிக் அதெல்லாம் எடுக்கிற இது வந்துட்டு உள்ளரே தான் இருக்கும், பட் slowly it get degraded. But என்னன்னா அவங்க வந்த கம்ப்ளைண்ட் is bleeding. So the next cycle on the bleeding stops off. So they are not worried whether the fibroid is there or no. ஸோ எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணேன், கம்ப்ளைண்ட் நல்லா போயிடுச்சு, இது வி ஹவ் இன்ஸ்டன்ட்லி ஃபவுண்ட் இஸ் அ ஃபைப்ராய்ட். லெட் அஸ் டேக் another scenario. ஃபேமிலியில் இன்ஃபர்டிலிட்டி இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஃபைப்ராய்டு இருக்குது அப்படின்னா நவ் த கொஷன். அப்போ வந்து நாங்களே என்ன சொல்லுவோம்னா இப்போ வந்து சர்ஜிக்கல் எப்படி எங்கேருந்து ஃபீல்டில் அட்வான்சஸ் வந்திருக்கோ அப்படி சர்ஜிக்கல் ஃபீல்ட்லையும் அட்வான்சஸ் வந்துருச்சு. ஸோ they do something called myomectomy. அந்த ஃபைப்ராய்டு இருக்கிற பொசிஷனை மட்டும் எடுப்பாங்க. ஏன்னா ஸ்டில் த பேஷண்ட் கேன் கன்சீவ். எங்கள் இதில் வந்து 50% சான்ஸ் த பேஷண்ட் மை நாட் கன்சீவ். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் who are not completed their family but they are having infertility issues who want to complete that, we as well say go to the surgeon, get it removed and then you finish your family. So that way they'll only get the fibroid removed. It's called myomectomy அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. பட் அது ஏன் மற்றவங்களுக்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னா இந்த ஜெனரல் நம்ம ஊரில் என்ன கான்செப்ட்னா தான் யூட்ரஸோட ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, அதில் ஹிஸ்டெக்டமி பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சி they remove the uterus off. Okay.
ஆனால் நீங்கள் முன்னாடி பேசும்போது ஒன்று சொன்னீங்க, நம்ம பாடியிலேருந்து எந்த ஒரு பார்ட்டை எடுத்துட்டாலுமே வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ஜப்பான்லலாம் பண்ணும்போது தே டோன்ட் அட்வைஸ் இட் அட் ஆல். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் தனியாக இருக்குது, பண்ணக்கூடாது, தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அது என்ன எஃபெக்ட் கொடுக்கும்? அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சி இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்மளோட பாடியை வி ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் இட் ஃபுல்லி. இன்ஃபேக்ட் எவ்ரி ஆர்கன் இன் த பாடி has got its purpose. அப்பெண்டிக்ஸே நான் சொல்லுவேன், அப்பெண்டிக்ஸ் has got its own purpose. ஒரு அப்பெண்டிக்ஸை ஈஸியாக நம்ம சொல்லலாம், அப்பெண்டிசைட்டி பண்ணிடலாம், ஏன்னா பின்னாடி உங்களுக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வரலாங்க, நான் இப்போ எடுத்துகிற எனிவே சர்ஜரி பண்ண போகிறோம் அப்படிலாம், அந்த மாதிரி ப்ரிகாஷன்லாம் நம்ம எடுத்து பண்ணுங்கிற தேவையில்லை. பிஃபோர் ரிமூவிங் எனி திங், பிகாஸ் எவ்ரி சர்ஜரி ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ யூட்ரஸ் நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம், அது சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடி வாங்கும். ஒரு பிளாடர் இன்ஜுரி வரும், யூரிட்டரி இன்ஜுரி வரும். வராதவங்க தப்பிச்சிட்டாங்க, வந்துருச்சுன்னா தே கோயிங் டு பி இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் லாங்கர் டைம், காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். அப்படிமே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் திங்க் வெதர் யூ நீட் இட் நாட் யூ, டிஸ்கஸ் வித் யர் டாக்டர்ஸ், டிஸ்கஸ் வித் யர் ஃபேமிலி டாக்டர் வெதர் நெசசரி, அப்சல்யூட்லி நெசசரி ஆர் நோ, அண்ட் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன். ஐ ஆல்வேஸ் சே தட். ஸோ ஜென்ரலி அந்த நீங்கள் சொல்கிற டெட்லைன் இதுதான். ஸோ தட் வில் பி த ஜென்ரல் டெட்லைன். யா. ஸோ இந்த லாஸ்ட் ஆப்ஷனாக இருக்க பொறுத்து நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இல்லைன்னா we can try for நீங்கள் go for the non-surgical process or any other. நீங்கள் சொன்ன வெறும் ஃபைப்ராய்ட் மட்டும் எடுக்கிறது, டேப்லெட் கொடுத்து சேசம் நின்று போயிடும். All this we can do that. சர்ஜிக்கலாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ப்ராசஸ் வெல்னஸ் ப்ராசஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து த்ரோ பண்ணணும் ஒரு டாக்டர் கிட்ட? This is a very nice question. ஏன்னா இப்போ நிறைய unnecessary questions, ஏன்னா இப்போ இந்த ChatGPT, Google வந்தப்போ there are so many unnecessary questions. They keep digging questions. Because என்ன ஒன்று இருக்கு, I don't say that நீங்கள் வளர்த்துக்கிறது knowledge is important, பட் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாகவே நான் என்ன சொல்வேன்னா, is whatever the problem you identified, doctor, is it related to my problem, what I'm saying, number one. If it is related to that, what is the kind of treatment that I need to undergo? Do I need to get admitted, not admitted? What will be the cost of the procedure? What will be the complication? And how many stay? இந்த 5 கேள்வி மட்டுமே கேட்டால் போதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணால், டாக்டர் இது வந்துட்டு யூஎஸ்ஏந்து வருமா டாக்டர், ஜெர்மனிலேருந்து வருமா டாக்டர், எனக்கே பாதி தெரியுது எங்கேருந்து வரும்னு, கம்பெனிக்காரை கொண்டு வந்து கொடுக்குறேன், நாங்கள் பாட்டுக்கு பாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு பண்ண வேணாம். So that's what I'm saying. So keep it simple to the doctor. I mean, the doctor-patient relationship will be much better. ஏன்னா நீங்கள் கேட்கும் போது கேள்வி, நாங்கள் டாக்டர் என்ன பண்ணுவாங்க, கூகுள் பஸ் வந்துட்டாங்களா, சரி என்ன கேள்வி கேட்க போகிறான்னு நம்மளுக்கு தெரியல, நாங்களும் பயந்துட்டு இருக்கோம். ஓகே, அந்த சமயத்தில் நீங்களும் வந்து இது மாதிரி பண்ணீங்கன்னா, ஸோ கீப் இட் சிம்பிள் ஆல்வேஸ். இதுக்கே நான் ஒரு கிளாஸ் எடுக்கணும். ஒரு ஹார்ட் சர்ஜரினா என்ன கொஸ்டின் கேட்கணும், டிசீஸ் என்ன கொஸ்டின் கேட்கணும், முடிஞ்சு போச்சு, சிம்பிளாக முடிச்சுக்கலாம், ப்ராப்ளமே வராது. ஓகே, இப்போது நிறைய நீங்கள் வெல்னஸ் சொன்னதுனால நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன். இப்போ ஜென்யூனாக லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அண்ட் டயட்னால வந்து இந்த ஃபைப்ராய்ட் அண்ட் சிஸ்டர் அண்ட் இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா? நம்மளோட ஓவரால் அந்த யூட்ரஸோட வெல்னஸை கொண்டு வந்துட முடியும்? Yeah, you can definitely bring a lot of wellness to the uterine structures. Once the hormone control பண்ணிட்டாவே, these problems, what is going to happen, you can decrease. Fibroid incidence decrease பண்ணுமானா only time will say whether we are able to. But the problems going to be caused by fibroid, that you can easily win over. Okay. Because இந்த fibroid நேற்று இன்னைக்கு இல்லைங்க, நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் வந்திருக்கு, அவங்களுக்கெல்லாம் ப்ளீடிங்லாம் வந்து இப்படியே கஷ்டப்பட்டாங்க இல்லையே. ஏன் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை? அப்போ ஏன்னா அப்போ ஸ்கேன் இல்லை, எவ்வளோ பேர் ஃபைப்ராய்டு, அப்போலாம் ஃபைப்ராய்டு இல்லைன்னு சொல்லுவாங்க கேட்டால், ஏன்னா ஸ்கேன் இல்லை, வேணும் டாக்குமெண்டட் எனிதிங். இப்போ ஸ்கேன் வந்துச்சு, ஸ்கேன் எல்லாருக்கும் ரேம்பண்ட்டாக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம், ஃபைப்ராய்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக இருந்திருக்கும். இட் இஸ் நாட் அ டிசீஸ் விச் இஸ் கம் ஆஃப் ஏஜ், இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு. இட் would have been there. பட் அவங்களோட ஹேபிட்ஸ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. நம்ம இப்போலாம் குதிக்கால் போட்டு கீழே உட்காந்துக்கிறோமா பாருங்களேன், இல்லையே. நம்ம அந்த காலத்துலாம் வந்து இதுதான் ஒன்று, அதனால் திருப்பி வந்து அடுப்பு ஊதுகன்னு சொல்லலை. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே, அந்த சமயத்தில் எவ்ரி பாஸ்சர், எவ்ரி திங், வாட் எவர் தே ஹவ் பீன் டூயிங், now we don't even sit in the floor nowadays. You're right. Okay. We sit only in the chair. சாப்பாடே சேரில் தான் உட்காந்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி அவ்வளோ மாறின அப்புறம் சாப்பாடு மாறிடுச்சு. இப்போ சரி, நான் ஐம் எ ஃப்ரூட் லவர், ஐ டேக் ஒன்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சொல்கிறோம். அந்த ஃப்ரூட்டுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மருந்து அடித்து கொடுக்குறான்.
ஸோ எப்படி பழுத்து கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆல் தீஸ் கெமிக்கல்ஸ் டெஃபினெட்லி வில் அஃபெக்ட் எ பாடி at some point of time. Those will change. இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. அவன் வீட்டுக்கு பின்னாடி கத்திரிக்காய் இருந்தது, இதுதான் அவன் வீட்டுக்கு வந்ததெல்லாம் பறிச்சிட்டு இருந்தான். பட் இந்த மாதிரி இல்லையே. ஸோ we have to move along with life at the same time. நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். In that way we can avoid a lot of things. ஸோ ஒரு இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க, அப்போ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம இது பண்ணுறோன்னே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஷ்யூவே இருந்தது, நீங்கள் சொல்கிற இந்த இஷ்யூவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம், நமக்கு இதே இஷ்யூ இருந்தது, ட்ரீட்மெண்ட் வந்துட்டு எடுத்துட்டோன்னே வைங்க. நீங்கள் சொல்கிற சர்ஜிக்கல் நான் சொல்லலை, சர்ஜிக்கல் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாவே போதும். அப்படி இருந்தால் திரும்ப நேச்சுரலாக வந்துடலாமா? எந்த இஷ்யூமே இல்லாமல் திரும்ப நேச்சுரலாக வந்துடலாமா? Yes, you can come back to a natural point. அவங்களுக்கு திரும்ப நார்மலாக லைஃப் ஸ்டைலுக்கு வந்து they can go back to normal lifestyle. They can stay with their normal lifestyle. Absolutely, there's no change at all they need to do. ரெகுலரான ஒரு பேபி ஓமுக்கு வந்து எப்பவும் போல் அவங்களோட, நான் சொல்கிறது ரெகுலராக அவங்களுக்கு டே டு டே லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்களோட ரெகுலர் பேபி பிறக்கிறதுக்கும் அவங்களோட உடல் உறவு வச்சுக்கிறதுக்கும் கேட்க வரேன் நான், தாம்பத்திய உறவுக்கும் கேட்க வரேன் நான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நவடேஸ் அந்த இம்பார்ட்டன்ஸே நம்ம கொடுக்கறது இல்லை. சி எவ்ரிதிங் ஃபார்ம் பிகாஸ் அதை பற்றி பேசுறதுக்கே பீப்புள் தயக்கம் வரும், அதை டிஸ்கஸ் பண்ணுறதும் தயக்கம் வரும். ஃபார் எவ்ரிதிங் இஃப் யூ செட் ரைட், திங்ஸ் will fall in place. This is a normal physiological phenomenon. நம்ம வந்து அதை மாற்றி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது I mean you won't even think of eating, you won't even think of doing anything. போனா படுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் வாட் ஐம் சேயிங் இஸ் த ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதான் சொல்ல, ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரூட் காசஸ் அண்ட் லீஸ்ட் அட்ரஸ் இஷ்யூ இப்போ இருக்கிற வே ஆஃப் லைஃப் பீப்புள் ஆர் கோயிங். இதை நம்ம மாத்திராவே half your problem be solved. It's so simple actually. I mean it's a wonderful thing, but yes, I mean it's so simple. அதை மாத்திராவே you will have half your problem be solved. People will be more happier. இப்போ சிரிக்கவே மாட்டேங்கிறோம், அவன் ஏதோ நினச்சிட்டு ஸ்ட்ரெஸ்லேயே சுற்றிட்டு இருக்கிறான். ஐ மீன் சிரிப்பா ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானே தவிர்த்து ஒரு நேச்சுரலாக இல்லை, ஒரு ஜெனுவின் நம்ம ஜெனுவின்னஸே நம்ம we lost it. It's a living for always for others. நம்மளுக்காக ஒரு செகண்ட் I don't know, அது எப்போ மாறும் தெரியல. I think everybody should stand in front of the mirror and ask, am I living every day, every second for this human being who I'm seeing outside? பார்த்தீங்கன்னா இல்லை, we're living only for others. That is where the problem is. இப்போ இது பார்த்துட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும், அதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஸ்டே ஹெல்த்தி. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எப்படி இந்த ஃப்ளைட்டில் போகும்போது பிஃபோர் புட்டிங் த மாஸ்க் ஃபார் அதர்ஸ், நீங்கள் உங்கள் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க குழந்தை கொடுன்னு சொல்கிறாங்களோ, ஃபஸ்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஸ் ஃபஸ்ட். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் யூ கேன் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. நீங்கள் நல்லா இருந்தால் தான் அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும். டோன்ட் மிஸ் ஆல் தி ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் அண்ட் மேக் இட் இன் அ பிக் ப்ராப்ளம் அண்ட் அன்ட்ரீட்டபிளாக வராதிங்க. அண்ட் ட்ரை அண்ட் சேவ் த யூட்ரஸ் as much as possible for you and for the other people, because இது ஃபீமேல் இஷ்யூங்கிறது they keep talking among females. ஸோ அப்படி மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் த மெசேஜ், இந்த மாதிரி இருக்குடா ஒரு நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, why don't you go and ask whether it's possible இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் unless you spread and be healthy, be happy. Women I feel they should always be happy, more happier. அப்போ தான் உலகம் நல்லாயிருக்கும். That's what I personally feel. இப்போ டாக்டர், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நியரிங் மெனோபாஸ், அவங்க வந்து பட் ஷீ இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் அவர் மெனோபாஸ். அவங்களுக்கு ஷீ இஸ் நியரிங் ஒரு 47, 48 கிட்ட இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற, அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் வரல. அது எப்படி அவங்களுக்கு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறது? See, I mean this has to be, because everybody undergoes this phase and all women undergo this phase. மேலுக்கு மேல்ஸ்க்கும் இதே வருது, இட்ஸ் கால்ட் ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு. ஸோ மேல்ஸ் ஆல்சோ அண்டர்கோ த சேம் வே ஆஃப் திங். பட் ஃபீமேல்ஸ்க்கு என்னென்னா அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறப்போ எஸ் தீஸ் ஆர் ஐ எம் கோயிங் டு அட்டைன், ஏன்னா தே ஃபீல் நம்ம ஃபெமினிட்டி போயிட போதோ அப்படிங்கிற ஒரு பயம். இட்ஸ் அ ஃபியர், தே டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் இட். பட் அவங்களுக்கும் தெரியும் இட்ஸ் அ நார்மல் கோர்ஸ் அப்படின்னு. இட் இஸ் ஜஸ்ட் தட் என்னென்னா த ஃபேமிலி பீப்புள் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் the issues, be it a child,
they have to know what the mother is undergoing, be it the husband, they have to know what she's going to undergo. இது வந்துட்டு அந்த லெவல்லே வந்துட்டு if they're able to understand much, and இதுக்குள்ள நிறைய the lot of things that how to smoothly take over the menopausal period. It's not like, there are a lot of things, supplements are there available, வேறு அந்த அவ்வளோ கஷ்டப்படணும் தேவையில்லை. இப்போ ஹாட் ஃப்ளஷஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுக்கிட்டா ஐ நீட் டு கெட் தட் ஹாட் ஏர் கோயிங், ஆல்வேஸ் தே வில் ஸ்டே இன் த ஏசி ரூம். நல்லா இருக்கிறவங்க ஏசி ரூம்லேயே தான் இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஹவு டு கோ த்ரூ திஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நைஸ் பீரியட் தட் யூ கேன் கோ. 5 ஈஸ்ட்ரோஜன் சாப்பாட்டில் இருக்குதுலாம். 5 ஈஸ்ட்ரோஜன்ஸ் நம்ம எப்படி செக்ரேட் பண்ணுதோ 5 ஈஸ்ட்ரோஜன்ஸ் அந்த காம்பவுண்ட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் சிம்டம், நாட் த சிம்டம் டிஸப்பியர் ஆகும்ல, சிம்டம் வந்து வில் ஸ்மூத் யூ பி ஏபிள் டு மேனேஜ் இட் ஆன் எ டெய்லி பேசிஸ். அது முதல்ல அவங்களுக்கு அது இருக்குன்னு தெரியணும், அது அவங்க பேசணும் எடுத்து. அக்செப்டன்ஸ் ஹேஸ் டு பி தேர். ஸோ இது வந்துட்டு எஸ் இட்ஸ் மோர் ஆஃப் த மீன், ஐ டோன்ட் திங்க் ஸோ வி நீட் டு எஜுகேட் தம். இது ஜஸ்ட் தட் அவங்கள வந்து புரிய வச்சுக்கிட்டா போதும். எஸ் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங், யூ வில் பி எக்ஸ்பெக்டிங் ஆல் திஸ், பட் ஈஸிலி பாசிபிள், வி கேன் டேக் யூ த்ரூ இட் நார்மலி. நாட் தட் யூ கெட்டிங் ஓல்டு, இட் இஸ் ஜஸ்ட் த ப்ராசஸ். ஹார்மோன்ஸ்னால தான் அது ஆக்ட் ஆகுது. அந்த ஹார்மோன் இல்லாத தொட்டு போதுன்னா தென் தில் ஃபீல் மச் போது. இந்த ஓல்டுங்கிற வார்த்தை, அந்த மெனோபாஸ் வந்துட்டு நான் ஓல்டுன்னு வச்சுக்கிறாங்க, அது இல்லவே கிடையாது. See how many people are still looking at 65, 70, they're looking like 40, 30 மாதிரி இருக்கிறாங்க. How they're doing it? Because it's all in the mind. If you can tackle this guy a lot, I think you can save half your worries நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த ஆக்சுவல் மெனோபாஸ்க்கு அந்த டைம் வரும்போது வாட் டஸ் யுவர் பாடி டெல் யூ? எஸ், ஏன்னா தட் இஸ் த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் போயிடுது இல்லையா, அதோட எஃபெக்ட் க்ளீனாக நம்மளுக்கு தெரியும். யூ ஃபீல் கொஞ்சம் பாடி வெயிட்டாக இருக்கிற மாதிரி, யூ நாட் லூசிங் வெயிட், யூ புட்டிங் ஆன் சம் வெயிட், லிட்டில் பிட் ஆஃப் அன்வான்ட் ஹேர் பிகாஸ் யுவர் அதர் ஹார்மோன்ஸ் ஆர் கம்மிங் அப், கொஞ்சம் ஹேர் நிறையா வரும். ஸோ அண்ட் இந்த மாதிரி இந்த ஹாட் ஃப்ளஷஸ், ஃபஸ்ட் திங் இது ஹாட், அதுதான் அவங்களுக்கு தெரிய வருது ஹாட் ஃப்ளஷஸ் வரும். அதெல்லாம் வந்து யூ கேன் மீட் யுவர் ஜென்ரல் ஃபிசிஷியன் அண்ட் சே பாஸ் இந்த மாதிரி வருதுங்க, வாட் டு டூ அப்படின்னு. சம் பீப்புள் சே இதுலங்க இந்த நார்மல் மெனோபாசல் பீரியட், பட் who's suffering and you're suffering. So then you have to go to somebody else. Don't stick on to the same. ஒன்றும் இல்லை அப்படி தான் நினச்சிக்கணும் தேவை, you will not suffer. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் டயட்லேயே பியூட்டிஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஆல் தட் யூ நீட் இஸ் கண்ட்ரோல் பை டயட், வெரி சிம்பிள். அதில் போல அப்படின்னா தான் then these hormonal supplements, the creams are available. ஸோ அந்தந்த இதுக்கு என்ன க்ரீம், we have to customize that cream preparation. Not you cannot get it to the pharmacy. இது வந்துட்டு இட்ஸ் we have to make that based on your hormonal levelsலாம் பார்த்து அந்த க்ரீம் போட்டுக்கிட்டா most of the things. And depression is one of the common problem which happen in the menopause. இல்லை I'm getting too irritated. Children சொல்லுவாங்க, nowadays you're getting irritated my lot, you're shouting unnecessarily அப்படின்னா we just have to think back. ஏதோ நடக்குது, அந்த மாதிரி இல்லையே அப்படின்னா you have to immediately have a consultation. அவ்வளவுதான். This can be tackled easily. நல்ல work outum கொடுக்கணும் டைம்ல பாடிக்கு. நீங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போவே தெரியல. Half the people are stuck with the psychiatrist for reasons like this, which need not be.